எல்லாத்துக்கும் வணக்கம்மா. நான் பேசுகிறது கேட்குதா? லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு என் பேர் சங்கர். சார் சொன்ன மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நான் யோகா இங்கே திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகள், காலேஜ் எல்லா பக்கமும் எடுத்துகிட்ருக்கிறேன். நம்ம ஸ்கூலில் நான் யோகா மாஸ்டராக திருப்பூர் மாவட்டத்தில் யாருமே நான் அங்கீகாரம் பண்ணாத காலகட்டத்தில் அப்பையிலேருந்தே நம்ம ஸ்கூலில் எனக்கு யோகா மாஸ்டருங்கிற அங்கீகாரம் கொடுத்து எனக்கு இங்கே யோகா சொல்லிக் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம பள்ளி நிர்வாகத்திற்கும் பிரின்சிபால் மற்றும் மேடம் அவர்களுக்கும் நன்றி. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், உணவு நாள். அப்போ உணவை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரி, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியம்தான் இந்த ஃபுட்டு, உணவு. சரி, உணவில் மொத்தம் எத்தனை வகை அதை முதல் தெரிஞ்சுக்கலாம். உணவில் எத்தனை வகை? 1 உயிர் உள்ள உணவு. என்னது? 2 உயிர் ஊட்டப்பட்ட உணவு. 3 சமைத்த சைவ உணவு. 4 சமைத்த அசைவ உணவு. 5 உணவுன்னு நாம் நினச்சி தின்னுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது உணவு இல்லை. டீ, காப்பி, கொக்கோகோலா, பெப்சி, குர்குரே, லேஸு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, இதெல்லாம் நம்ம உணவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் சாராயம், பீடி, சிகரெட்டு, கஞ்சா, இதுவும் சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. டீ உணவு அல்ல, சரியா? இதெல்லாம் நம்ம உணவு நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த உணவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எந்த உணவு சாப்பிடலாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் இதை சாப்பிடாதீங்க அதையே சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மாலாம் சண்டைக்கு வந்துடுறாங்க. என் புள்ள ஒழுங்காகவே திங்கிறது இல்லை, இதில் வேறு நீங்கள் அதே சாப்பிட இதே சாப்பிடாத சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்துடுறாங்க. அதனால் முடிவு உங்ககிட்ட தான். அறிவு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத வாழ்க்கையில் கடைபிடித்து சிறப்பான ஒரு நிலைக்கு போவாங்க, சரியா? அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருக்கிறவங்களுக்கு எல்லா வளமும் இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றின அறிவு இல்லையா அவங்க நோயாளியாக இருப்பாங்க. கல்வியை பற்றின அறிவு இல்லையா முட்டாளாக இருப்பாங்க. புரிஞ்சுதா? செல்வத்தை பற்றின அறிவு இல்லையா ஏழையாக இருப்பாங்க. எதையை பற்றின அறிவு இல்லையோ அவங்க அது இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாம் உணவை பற்றி 5 வகையான உணவை பற்றி நான் சொன்னேன். 1 ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? உயிர் உள்ள உணவு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சையாக சாப்பிடக்கூடிய எல்லா பழங்களும், சில காய்கறிகள், ஓகேவா? பச்சையாக சாப்பிடக்கூடிய எல்லா பழங்களும், சில காய்கறிகள். இதில் 100% சுவை இருக்குது. எவ்வளவு? 100% சத்து இருக்குது. 100% பிராணன் இருக்குது.